உங்க பொண்ணு பேர்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல கணக்கு வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். 2026ல இந்த திட்டத்துல ரொம்ப முக்கியமான சில அதிரடி மாற்றங்களை அரசு கொண்டு வந்திருக்காங்க. நேத்து வரைக்கும் இருந்த ரூல்ஸ் இன்னைக்கு கிடையாது. குறிப்பா தாத்தா பாட்டியோட பேர்ல அக்கவுண்ட் இருந்தா அந்த பணத்துக்கு வட்டி வராது, அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? அது மட்டும் இல்லாம இப்போ வட்டி விகிதத்தை 8.2% உயர்த்தியிருக்காங்க. 10வது பாஸ் பண்ணாலே பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பர் நியூஸ் கூட வந்திருக்கு. பழைய ரூல்ஸ்க்கும் இப்போ இருக்கிற இந்த புது ரூல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? உங்க பணம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட மிக சிறந்த சேமிப்பு திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். 2026வது வருஷத்துல இந்த திட்டத்துல சில முக்கியமான சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இது வெறும் சேமிப்பு திட்டம் மட்டும் கிடையாது, பெண் குழந்தைகளோட நிதி சுதந்திரத்துக்காகவே ஒரு அரசு கவசமா இது இருக்கு. குழந்தையோட 18 வயசுக்கு அப்புறம் உயர்கல்விக்காக 50% தொகையை எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற தொகையை 21 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவடைஞ்ச பிறகு திருமணத்துக்காகவோ அல்லது இதர தேவைகளுக்காகவோ பயன்படுத்திக்கலாம். வங்கி வட்டி விகிதங்களை விட இது எப்பவுமே 1-2% வரைக்கும் கூடுதலா இருக்கிறதுனால எதிர்கால விலைவாசி உயர்வை சமாளிக்கிறதுக்கு இந்த திட்டம் உதவும். யாரெல்லாம் தொடங்கலாம்? வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா, பெண் குழந்தை பிறந்த தேதியில இருந்து 10 வயது நிறைவடைகிறதுக்கு வரைக்கும் எப்போ வேணாலும் கணக்கை தொடங்கலாம். உதாரணமா சொல்லணும்னா, இன்கேஸ் உங்க குழந்தைக்கு 9 வயது 11 மாதம் அப்படின்னா கூட நீங்க அந்த அக்கௌண்ட்டை தொடங்கிக்கலாம், சேமிப்பு திட்டத்தை. ஒரு குடும்பத்துல அதிகபட்சமா 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த கணக்கை தொடங்கிறதுக்கு முடியும். ஒரு கவனிக்க வேண்டிய விதிவிலக்கு என்ன அப்படின்னா, முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக இருந்து 2வது பிரசவத்துல 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல 3 பெண் குழந்தைகளுக்கும் கணக்கு தொடங்குறதுக்கு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. 2026 புதிய விதிப்படி குழந்தையோட தந்தை அல்லது தாய் மட்டும்தான் கணக்கை தொடங்க முடியும். அவங்க இல்லாத பட்சத்துல மட்டும்தான் நீதிமன்றத்தால அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாவலர், அதாவது கார்டியன் அனுமதிக்கப்படுவாங்க. கால அளவு மற்றும் பணம் செலுத்தும் முறை பத்தி பார்க்கலாம். கணக்கு தொடங்கின தேதியிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு நீங்க பணம் செலுத்த வேண்டியது இருக்கும். உதாரணமா 2026ல கணக்கு தொடங்கினா 2041 வருஷம் வரைக்கும் நீங்க தவணை முறையில செலுத்தணும். 15வது ஆண்டுல இருந்து 21வது ஆண்டு வரைக்கும் நீங்க ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஆனா அந்த 6 ஆண்டுக்கும் அரசு உங்களோட மொத்த தொகைக்கு வட்டி வழங்குவாங்க. கணக்கு தொடங்கி 21 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு மொத்த தொகையும் வட்டியோட உங்க மகளுக்கு ஒப்படைக்கப்படும். ஒருவேளை 21 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மகளுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா திருமண தேதியோட கணக்கை முடிச்சுக்கலாம். எங்க எப்படி தொடங்கலாம் இந்த சேமிப்பு திட்டத்தை? அஞ்சலகம் மற்றும் வங்கிகள், அதாவது அனைத்து தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் SBI, ICICI போன்ற அங்கீகரிக்கப்பட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள்ல இந்த சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம். தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், பெற்றோரோட ஆதார் அட்டை, பேன் கார்டு மற்றும் குழந்தையோட புகைப்படம் இதெல்லாம் தேவைப்படும். குறைந்தபட்ச வைப்பு என்ன அப்படின்னா, கணக்கை தொடங்க வெறும் ₹250 மட்டுமே போதும். அதுக்கப்புறம் அந்த நிதியாண்டுல உங்களால எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுக்காக சேமிச்சு வைக்கலாம். பழையது வர்சஸ் புதுசு என்னென்ன மாறி இருக்கு, இதுதான் முக்கியமானது. இந்த திட்டத்துல உங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு முன்னாடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 4 முக்கிய மாற்றங்களை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், பாதுகாவலர் உரிமையில மாற்றம். முன்னாடி 2015ல இருந்து 2024 வரைக்கும் பெண் குழந்தையோட தாத்தா பாட்டி அல்லது நெருங்கிய உறவினர்கள் கூட குழந்தையோட பேர்ல கணக்கை தொடங்கி அவங்களே பாதுகாவலரா நீடிக்க முடியும். ஆனா இப்போ 2026 விதிகள் படி குழந்தையோட சொந்த பெற்றோர் மட்டும்தான் சட்டப்பூர்வமா பாதுகாவலரா இருக்க முடியும். பெற்றோர் இல்லாத பட்சத்துல மட்டும்தான் நீதிமன்றத்தால அங்கீகரிக்கப்பட்ட நபர் அனுமதிக்கப்படுவாங்க. 2வதா, வட்டி விகித உயர்வு. முன்னாடி கடந்த சில ஆண்டுகள்ல இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் 7.6%லேருந்து 8% வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோட இருந்துச்சு. ஆனா இப்போ
முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிற வகையில் மத்திய அரசு தற்போது வட்டி விகிதத்தை 8.2% உயர்த்தியிருக்காங்க. இது மற்ற சேமிப்பு திட்டங்களை விட மிக அதிகமானது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். மூன்றாவது, முன்கூட்டியே பணம் எடுக்கும் வசதி. முன்னாடி பழைய விதிகள் படி பெண் குழந்தைக்கு 18 வயது பூர்த்தியான பிறகு அல்லது அவங்க உயர்கல்விக்கு போகும்போது மட்டும்தான் கணக்குல இருந்து பணம் எடுக்க முடியும். ஆனா இப்போ பெற்றோர்களோட பாரத்தை குறைக்கிறதுக்காக குழந்தை 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே மேற்படிப்பு செலவுக்காக கணக்குல இருக்கிற மொத்த தொகையிலேருந்து 50% வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய சலுகையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நான்காவது என்ன அப்படின்னா கணக்கு முடக்கம். இது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா முன்னாடி பழைய விதிகள் படி தொடங்கப்பட்ட கணக்குகள் எந்த தடையும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. ஆனால் இப்போ இது மிக முக்கியமான எச்சரிக்கை. தாத்தா அல்லது பாட்டியோட பாதுகாவலர் பெயர்ல இன்னும் தொடர்ற கணக்குகளை உடனடியாக பெற்றோரோட பேருக்கு மாற்றணும். அப்படி மாற்ற தவறிட்டோம் அப்படின்னா அந்த கணக்குகள் முடக்கப்பட்ட கணக்குகளா அறிவிக்கப்பட்டு வட்டி வர்றது நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்களால என்ன லாபம்னு பார்க்கலாம். இந்த புதிய மாற்றங்கள் திட்டத்தை இன்னும் வெளிப்படைத்தன்மையா மாத்திருக்கு மற்றும் பெண் குழந்தைகளோட கல்விக்கு உடனடியா உதவக்கூடியதாகவும் மாறியிருக்கு. வட்டி உயர்வால முதிர்வு காலத்துல கிடைக்கிற தொகையும் கணிசமா உயரும். இந்த திட்டத்தோட முக்கிய நன்மைகள் பத்தி பார்க்கலாம். அதிக லாபம். மற்ற சேமிப்பு திட்டங்களான பிபிஎஃப் அல்லது வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அதெல்லாம் விட அதிகமான வட்டி விகிதம். கூட்டு வட்டி. உங்க பணத்துக்கு கூட்டு வட்டி கணக்கிடப்படுறதால காலப்போக்கில் நீங்க செலுத்திய தொகையை விட 2 மடங்கு அதிகமான தொகை முதிர்வின் போது கிடைக்கும். அடுத்து, முழுமையான வரி விலக்கு. நீங்க செலுத்துற தொகைக்கு வரி விலக்கு உண்டு. ஒவ்வொரு வருஷமும் ஏற வட்டிக்கு வரி கிடையாது. முதிர்வு தொகையை எடுக்கும்போது ₹1 கூட வரி கட்டுறதுக்கு தேவையே இல்லை. பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசோட திட்டம் அப்படிங்கிறதுனால உங்க பணத்துக்கு 100% பாதுகாப்பு இருக்கு. நிபுணர்களோட ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டுக்கு 1,50,000 முதலீடு செஞ்சீங்கன்னா 21 ஆண்டுகள் கழிச்சு உங்க கையில 70 லட்சத்துக்கும் மேல இருக்கும். இது ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் குழந்தைக்கு அவங்களோட எதிர்காலத்தை மொத்தமா மாற்றக்கூடிய ஒரு பெரிய தொகை. உங்க மகளோட பெயர்ல பழைய கணக்கு இருந்துச்சுன்னா அது பெற்றோர் பெயர்ல தான் இருக்குதா அப்படிங்கிறத உடனடியா சரி பார்த்து அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த 8.2% வட்டி விகிதம் அப்படிங்கிறது சேமிப்புக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஸோ விஷயம் இவ்வளோதான். பழைய காலத்து ரூல்ஸ் எல்லாம் இப்போ மாறிடுச்சு. உங்கள் மகளோட எதிர்காலத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சரியான வட்டியோட அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை உடனே கவனிங்க. முக்கியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் கார்டியன் பேர் இன்னும் உங்கள் அம்மா அப்பா பேரில் தான் இருந்துச்சு அப்படின்னா உடனே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் உங்கள் பேருக்கு மாற்றிக்கோங்க. இந்த 8.2% வட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாபம். இதை தவற விட்டுறாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update.